தஞ்சாவூர்லேருந்து பர்வீன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நீண்ட ஹதீஸை ஒன்று அனுப்பி ஒரு சஹாபி வந்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. அவர் பதில் சொல்லலை. தொழுகையை முடிச்சுட்டு வர்றாரு. ரசூல்லா கேட்குறாங்க, என்ன கூப்பிட்டேனே ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு. நான் தொழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தகாக்கும் லிமா யுஹ்யீக்கும். மூமின்களே, அல்லாஹ்வும் தூதரும் உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக உங்களை அழைத்தால் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கானே. அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சாங்கன்னா அழைப்புக்கு உடனே சொல்லிடணும். அது தொழுதுகிட்டே இருந்தாலும் சரி தான் அப்படிங்கிற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு உரையாடல் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு மகத்தான ஒரு சூறாவை பற்றி நான் உனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை அது இது எல்லாம் நடக்குது. சொன்ன மாதிரியே வெளியே புறப்படுற நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த சஹாபி நினைவுபடுத்துகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு விஷயத்தை, ஒரு சூறாவை, ஒரு மகத்தான ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தரதா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹிய சபகுல் மசானி வல் குர்ஆனில் அலீம். அதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்ஹம்து சூரா. அது வந்து திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களை கொண்டிருக்கிற ஒரு சூரா. அதுதான் திருக்குர்ஆனுடைய மகத்தான அத்தியாயமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னாங்க. இப்போ இதில் அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ஃபாத்தியா சூறாவை இப்போ தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் அதுக்கு முன்னாடியே தொழுதுட்டு வர்றாரு. ஃபாத்தியா சூறாவே தெரியலைன்னா அவர் எப்படி தொழுதுட்டு வந்தார்? ஃபாத்தியா சூறா அருளப்படுவதற்கு, தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னாடி ஃபாத்தியா சூறா இல்லாட்டி தொழுகையே இல்லைன்னு இருக்குது. அவங்க என்னத்தை ஓதி தொழுதாங்க என்று அவங்க கேட்குறாங்க. ஃபாத்தியா சூறாவை நபிகளார் அவருக்கு கற்றுத்தரலை. ஃபாத்தியா சூறாவை கற்றுத்தந்தா எப்படி கற்றுத்தந்திருக்கணும்? நான் உனக்கு கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹ் ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வலல்லாலின் வரைக்கும் சொல்லணும். அப்போ தானே ஃபாத்தியா சூறாவை கற்றுக் கொடுத்தது ஆகும். சூறாவை கற்றுக் கொடுத்தலாம் அதுதான். இங்கே ரசூலா சூறாவை கற்றுக் கொடுக்கல. ஒரு சூறாக்கு குர்ஆனில் அருளப்பட்டிருக்கிற சூறாக்கள்லேயே மகத்தான ஒன்று இருக்குது. ஒரு சூறா ரொம்ப மகத்தானது. அப்படி மகத்தானது எதுங்கிறத சொல்லித்தர்றேன். அதனுடைய சிறப்பைத்தான் நீங்கள் கற்றுத்தந்தாங்களே தவிர சூறாவை கற்றுத்தரல ரசூலா. ஏன்னா அங்கே ரசூலா சொன்னதுனால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூறா தான் அது. அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களை உடையது. ஒல் குர்ஆனில் அலீம், அதுதான் மகத்தான குர்ஆனாக இருக்கிறது என்று இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அதுக்கு முன்னரே சூரத்துல் ஃபாத்திஹா அருளப்பட்டிருக்கிற காரணத்தினால தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி முடித்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு இது அல்ஹம்து சூறாவை முழுக்க குறிக்குதுன்னு. ஒரு வசனத்தை சொல்லி எப்படி 7 வசனத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும்? 7 வசனத்தையும் கற்றுக் கொடுத்தா தான் அல்ஹம்து சூறாவை கற்றுக் கொடுத்தது ஆகும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ரசூல்லா என்னத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேட்டால், இந்த சூறா இருக்குல்ல, இதுதான் இவ்வளவு சிறப்பான சூறா, மற்ற எந்த சூறாவும் இதுக்கு கிட்ட இல்லை, இதுதான் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று சொல்லப்படுகிற சிறப்பு வாய்ந்தது என்ற அந்த சிறப்பை, மேன்மையை தான் நபிகளார் கற்றுக் கொடுத்தாங்களே தவிர சூறாவை புதிதாக அவருக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவர் கற்றுக்கிட்டு தொலை போனார் என்கிற கருத்து நீங்கள் அந்த ஹதீஸை படித்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அதான் அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குற வாசகத்தை வச்சு உங்களால் புரிந்து கொள்ள முடியும்.